உயிர்த்த பின்பு பார்த்த மனிதர்கள் வாழ்ந்தார்கள். அதனால அதுல எழுதப்படுது உண்மைதான், கரெக்டு. அவரோடு எழுந்தாரு, நான் அவரை பார்த்தேன், அவர் கூட சாப்பிட்டேன், அப்புறம் பரலோக எரிமலை பார்த்தேன்னு சொல்லுகிற ஐ விட்னஸஸ். இந்த அப்போஸ் நடவடிக்கைகள்லாம் கிறிஸ்துவுக்கு பின் 62 எழுதப்பட்டிருக்கலாம். அப்போ ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், அப்போ இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு அந்தந்த சாட்சிகள் அந்த காலத்தில் இருந்தாங்க. எனவே உயிர்த்தெழுதலை யாரும் மதிலிக்கவே முடியாது அந்த பிள்ளைகளே. எனவே அவர்தான் சொல்கிறார், இந்நாள் வரைக்கும் அவர்கள் இருந்த அந்த கொந்திய நிறுவனம் எழுதப்பட்ட காலத்திலே இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். இந்த இயேசு உயிர்த்தெழுதல் தான் கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு, தேவ பிள்ளைகளுடைய விசுவாசத்திற்கு அச்சாணியாக இருக்கிறது. அது ஒன்றுலதான் கிறிஸ்தவத்தினுடைய முழு நம்பிக்கை தொங்கி கொண்டிருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த வேதம் சொல்கிறது 1 Corinthians 15, 16, 17, 1 Corinthians 15, 16, 17, மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அப்போ இயேசு உயிர்த்தெழுந்தார். அந்த விசுவாசத்திலே, அந்த நம்பிக்கையின் மீது, அந்த விசுவாசத்தின் மீதுதான் அந்த முழு விசுவாசம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த தேவ பிள்ளைகளே, உயிர்ப்பிலே அநேக காரியங்கள் நடந்து சொன்னேன். இந்த உயிர்ப்பிலே இறையியல் காரியங்கள் உண்டு. ஆண்டவர் சொன்னார், ரிசீவ் த பவர், பசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொடுங்கள் என்று சொன்னால் அதனுடைய நன்மைகள். அடுத்து ஆவிக்குரிய உலகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள். இந்த வாசித்த வேத பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த உயிர்ப்பினுடைய பிரதான நோக்கத்தை ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நீங்கள் பலனடைந்து உலகம் எங்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, நற்செய்தியை அறிவிங்க, சீடராகுங்கள். இப்படிப்பட்ட இந்த பெரிய நம்முடைய ஊழியம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. You may be my witnesses என்று ஆண்டவர் சொல்கிறார். அடுத்து உபத்திரவ காலத்திலே ஆவியாளரின் கிரியை எவ்விதமாக இருக்கும், அதுவும் உயிர்த்தெழுதலினால் உண்டாகிற காரியங்கள். அடுத்து டொமினியன் சேஞ்ச், அதாவது அதிகாரம், ஆளுகை மாற்றப்பட்டது. சத்துரு நம்மிடத்தில் பறித்து கொண்ட ஆளுகையை இயேசு உயிர்ப்பின் மூலமாக மீண்டும் நம்முடைய கரங்களை கொடுக்கிறார். அது அதை உண்டாகிற காரியமாக இருக்கிறது. அடுத்து பிசாசின் ஆட்சி அகற்றப்பட்டது. மனுக்குலத்தின் கரங்களிலே அந்த ஆட்சி கொடுக்கப்படுகிறது. நமக்கு உறுதியாக தெரியும். அப்படி மேலோட்டமை பார்க்கும் பொழுது சிலுவை ஒரு மையமாக இருக்கும் என்று சொன்னால், சிலுவைக்கு முன்பு சிலுவைக்கு பின்பு என்று நம்ம அதை பிரிக்கலாம். ஒரு என் வாழ்க்கையில் கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு, கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு, கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொண்டார். அதுதான் உண்மை. சிலுவைக்கு முன்பு நீங்க பார்த்தீங்கன்னா திரளான கூட்டம் ஆண்டுட்டு வருது, ஏன்னா அவர் சாப்பாடு போடுறாரு. திரளான கூட்டம் ஆண்டுட்டு வந்துச்சு, ஏன்னா அவர் சுகம் கொடுக்குறாரு. திரளான கூட்டம் அவர் பின்னாடி இருந்துச்சு, ஏன்னா அவர் அற்புத அடையாளங்களை செய்கிறார். மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார். அவரை பின்பற்றின திரளான கூட்டம். ஆனால் அவர் சிலுவையிலே தொங்கும் பொழுதோ எல்லாம் சிதறடிச்சு ஓடிட்டாங்க. வேதத்தில் போட்டு யோவான் பக்கத்தில் இருக்கிறான். சீடர்களும் சிதறிக்கப்பட்டார்கள். சில ஸ்திரீகள் அங்கே இருக்கிறாங்க. அந்த சிலுவை வந்த பொழுது பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்மளையும் நீங்க சிலுவையில் அடிச்சுக்குவாங்களோ, இது ஏசப்பாவே ஒன்றுலாம் பண்ணிட்டாங்களோ, அவ்வளோ பெரிய ஆளை நமக்கு என்னன்னு சொல்லிட்டு கூட்டங்கள் சிதறிக்கப்பட்டுச்சு. யாரும் இயேசு என்பதாக இல்லை. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் யோசித்து பார்க்கலாம். சில கஷ்டங்கள் வரும் பொழுது நாம் நம்முடைய விசுவாசத்தை விட்டு விலைக்கு ஓட பார்க்கிறோம். எவ்வளவு நன்மைகளை பெற்றிருப்போம் இந்த ஜனங்களை போல, எவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றிருப்போம் இந்த ஜனங்களை போல. தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் அல்லவா? ஆனால் துன்பம் வரும் பொழுது அந்த துன்பம் தான் நம்முடைய கண்களுக்கு தெரிகிறது. தேவன் நமக்கு செய்த நன்மைகளை மறந்து விடுகிறோம். பார்த்தீங்கன்னா சிலுவைக்கு பின்பு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கோழையாக இருந்த சீடர்கள் அதை உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்த பின்பு மிகவும் தைரியசாலியாக, ஞானவான்களாக, பசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று பிரசங்கம் பண்ணுகிறவர்களாக, இயேசுடைய அற்புதங்களை இந்த பூமியிலே தொடர்ந்து செய்கிறவர்களாக மாறிப்போனார். வேறு உங்களுக்கு தெரியும், நிறைய சரித்திரம் தெரியும்.
பேதுருவை தலைகளாக சிலர் அடிக்கப்பட்டார் என்று சொல்லி அதற்கு முன்பதாக இயேசு மதுரைக்கு ஒரு கோழையான ஒரு சீடர். ஸோ அந்த உயிர்த்தெழுந்த பின்பு ஏதோ ஒன்று நடந்தது. அந்த உயிர்த்தெழுக்கு முன்பதாக இருந்த அந்த காரியங்களாம் மறக்கப்பட்டு அழிக்கப்பட்டு மாற்றப்பட்டு அந்த உயிர்த்த இயேசுவை சந்தித்த பின்பு சீடர்களுடைய பாவங்கள், அவருடைய ஞானம், அவங்க சொன்ன மீனவர்கள் என்று சொன்னால் அந்த காலத்தில் படிப்பறிவு இல்லாதவங்க என்று அவங்க நினைத்தாங்க. அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகாதவங்க. ஆனால் அந்த சனைகள் சங்கத்தில் அவங்க பேசுகிற காரியத்தை கேட்டு ஒரு ஞானவான்களாய் பேசுகிறாங்க. இவர்களும் இயேசுவோடு இருந்தவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்களை ஞானவானாய் மாற்றினார். அவர்கள் எந்த ஒரு துன்புறுத்தலையும் பயத்தையும் பயமுறுத்தலையும் சட்டங்களை கண்டு பயப்படவில்லை. ஸோ அந்த உயிர்த்தெழுதலிலே உண்டான வல்லமை அவர்களை மாற்றிட்டாங்க தேவ பிள்ளைகளை. எனவே நீங்கள் நான் கூட ஒருவேளை சுமூகமாக காரியம் இருக்கும் பொழுது நாம் காரியம் நன்றாக செய்ய முடிகிறது. ஆனால் வேதனை திரும்ப வரும் பொழுது நாம் எப்படி செயல்படுகிறோம், அதுதான் நம்முடைய உண்மையான வாழ்க்கையாக இருக்கிறது. அந்த இயேசு உயிர்த்தெழுதல் அந்த சீடருடைய வாழ்க்கையை அன்றைக்கு மாற்றிற்று. அவர்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்த அவர்கள் தேவனுக்காக நின்றார்கள். உங்களுக்கு தெரியும், நம்முடைய இந்தியாவுக்கு தோமா வந்தார் இல்லை, மயிலாப்பூர்ல அவருடைய அந்த ஒரு புகையெல்லாம் இருக்கிறது. லோக்கல் ஆண்டவர் அரசனுடைய போர் சேவர்கள் அவரை ஈட்டினால் குத்தி கொலை செய்தார்கள். அவருடைய தேவனுடைய சித்தம் அவருடைய வாழ்க்கை அன்றைக்கு அங்கே அர்ப்பணிக்கப்பட்டது. அவர் இலங்கையை சென்று ஊழியம் செய்திருக்கிறார், கேரளாவில் ஊழியம் செய்திருக்கிறார் தோமா அவர்கள். அதே போல் வட இந்தியாவில் அவர் ஊழியம் செய்திருக்கிறார்கள். இதுமாய் நிறைய இடங்களில் அவர் சென்று ஊழியம் செய்திருக்கிறார். அவருடைய மரணம் இங்கே சென்னையில் மயிலாப்பூர் பகுதியில் நடந்ததாக சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி சந்தேகப்பட்ட தோமா கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் மரித்தார். எனவே அந்த உயிர்த்தெழுதலை நீங்கள் நான் இன்றைக்கு விசுவாசிக்கிறோமா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தார், இன்றைக்கு அவர் ஜீவிக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்திக்கும் பொழுது, அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாமும் இந்த சீடர்களைப் போல சாட்சியாக மாற முடியும். தன்னுடைய தேவர்களே, நீங்கள் நான் இன்றைக்கு நாம் உயிர்த்த அந்த ஆண்டவரை ஆராதிக்கிறோம், வணங்குகிறோம். இந்த வல்லமை, இந்த பவர் ஆஃப் ரெசரக்ஷன் நம்மை கூட மாற்றும். தேவனுக்கு நிற்கும்படியா, விசுவாசத்தை விடாதிருக்கும்படியா இந்த உயிர்ப்பின் வல்லமை நம்மளுக்கு உதவி செய்யும். இந்த சிம்பிளாக இந்த நாளிலே ஒரு 3 காரியங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உயிர்த்தெழுதினாலே, இயேசு உயிர்த்தெழுதினாலே உண்டான நன்மைகள், ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி ஒரு 3 காரியம் காமனாக தெரிந்ததுதான். முதலாவது நீங்கள் நான் அறிய வேண்டும், சாத்தானின் வல்லமையை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அழித்தார். நீங்க பிசாசை உருவாக்குனது யாரு? பிசாசை உருவாக்குனது யாரு? கடவுள். ஐயா ஒருத்தர் தைரியம் சொல்றாங்க. எல்லாருமே எல்லா காரியங்களுமே God alone the creator. ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் உருவாக்கினார். இந்த சாத்தானை தேவன் உருவாக்கும் பொழுது, சாத்தானை நம்ம சொல்ல முடியாது, அவனை சாத்தானாக உருவாக்கவில்லை. அவன் தனது தேர்ந்தெடுப்பின் மூலமாக சாத்தானாய் மாறி போனான். சொல்றாங்களே, நம்மளை ஆண்டவர் உருவாக்கும் போது சகல நல்ல சுபாவங்களோடு, நல்ல ஆசீர்வாதங்களோடு, தாளங்களோடு உண்டாக்கி இருக்கிறார். நம்முடைய தேர்ந்தெடுப்பு தான் நம்மை தேவ பிள்ளையாகவோ பிசாசு பிள்ளையாகவோ மாற்றுகிறது. நீங்க வீட்டில் போய் வாசிங்க. நான் வாசித்த எசேக்கியேல் 28:12-17 வரை இந்த சாத்தானுடைய அந்த எப்படி உருவாக்கப்பட்டான் போட்டிருக்கு. அடுத்து ஏசாயா 14:12-15 வரை பார்த்தீங்கன்னா அவனுடைய தேர்ந்தெடுப்பு அவனை சத்துருவாய் மாற்றி போட்டது. இங்கே வேதம் சொல்கிறது 1 யோவான் 3:8 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். முதல்ல நீங்க நான் தெரிஞ்சுக்கணும், பிசாசுடைய வல்லமையை இந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததினாலே அழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி அதை எபிரேயர் பாருங்கள் 2:14
பின்பகுதி சொல்கிறேன். எபிரேயர் 2:14 பின்பகுதி நான் வாசிக்கிறேன். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உண்டானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரண பயத்தை கொடுத்த சத்துருவை அழிக்கும்படிக்கு அவனை மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஆண்டவராகிய தேவகுமார் இயேசு வெளிப்பட்டார் என்று வார்த்தை சொல்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிசாசுடைய எல்லா வல்லமையும் அழித்து விட்டார். நம்முடைய தவறு என்ன தெரியுமா? கடவுளுக்கு ஈக்குவலா நம்ம பிசாசு வச்சு பார்க்கிறது தான். அந்த சுடுகாட்டுக்கு போவாதப்பா இந்த நேரத்துல ஒரு சுடுகாட்டுல நீங்க பேய் இருக்கு நம்பினீங்கன்னா, சுடுகாட்டுல தான் பேய் இருக்கு இல்ல, பிசாசனம் எங்கும் அவன் சுத்தி தெரிகிறான். அப்படிதான் வேலை சொல்லுவோம். நம்ம வீட்டுக்குள்ள கூட அவன் சுத்தி தெரிய முடியும். அந்த பிசாசை பார்த்து நம்ம பயம். எங்கேயாவது நாங்க ஜெபம் பண்ணும்போது பேய் வரட்டுனோம்னா, பேய் போச்சுன்னா அவங்களும் பயப்படுறாங்க. ஆனா அதை விட ஒரு பெரிய ஆள் எனக்குள்ள இருக்கிறான்னு மக்கள் விசுவாசிக்க முடியல. நீங்க நல்லா தெரிஞ்சுப்போம், பிசாசும் நம்முடைய கடவுள் இயேசப்பாவும் ஈக்குவல் அல்ல. அதை தெரிந்து கொள்ளும். அவனுக்கு வல்லமை ஒன்றும் கிடையாது. இன்னொரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவனுடைய சகல அதிகாரத்தை உரிந்து கொண்டான்னு சொல்லி. பொருள் அவனுக்கு நிறைய ஸ்டார்லாம் வச்சுக்கோங்க. ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி பிசாசு இருக்கான்னு ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. ஒருவரை டீப் ப்ரொமோட் பண்ணும்போது அவருடைய எல்லா ஸ்டார் அவருடைய எல்லாத்தையும் உரித்து கொள்வார்கள். அதே போல சத்துரு கொடுக்கப்பட்ட எல்லா காரியம் உரிந்து கொள்ளப்பட்டது. அவனை நிராயுதபாணியை ஆண்டவர் ஆக்கிவிட்டார். அவனுக்கு எந்த வல்லமை இல்லை. கத்திரை பிள்ளைகளால் விசுவாசிப்போம். சத்துருவை பார்த்து பயப்பட வேண்டாம். விசுவாசி புத்தகம் பார்த்து பயப்பட வேண்டாம். அந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே அந்த பிசாசுடைய சகல வல்லமையும் அதிகாரம் அழிக்கப்பட்டது. அவர்தான் வேதம் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பிசாசை பார்த்து பயப்படாது. அவன் எந்த விதத்திலையும் கடவுளுக்கு சரிசமமே கிடையாது. அவன் நம்முடைய கால்கள் கீழாக வைத்து விதிக்கப்பட வேண்டியவன். நிறைய பாடல்கள் பெருமாள் சொல்லியிருக்கிறார். எனவே பிசாசின் ஆயுதம் பார்த்தீங்கன்னா பாவம், பிசாசின் ஆயுதம் பார்த்தீங்கன்னா மரணம். அது ரெண்டையுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விலைக்கரையும் செலுத்தி அதை மேற்கொண்டார், ஜெயித்தார் என்று சொல்லி. சிலுவை ஒரு போர்க்களம் என்று வைத்துக் கொள்வோம். உயிர்த்தது என்பது அதனுடைய விளைவு, முடிவு, வெற்றி. ஒரு பாட்டி இப்போ நிறைய ஒரு சுவிசர் சொல்லுவாங்க. திடீர்னு அந்த வயசான பாட்டியமா ஏதோ அவங்களுடைய இந்த பள்ளியிலாத வாயில அவங்க சொல்றாங்க. ரொம்ப நல்லா இருந்தது சுவிசேஷம். அது ஒரு கதை சொன்னாங்க. அவங்க எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? ஏதாச்சும் இருக்குதா? அவங்க வீட்டில் ஒரு எலி தொந்தரவு இருந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த எலியை பிடிக்கிறதுக்கு என்னமோ முயற்சி பண்ணிட்டு எலி அம்மடவே இல்லை. அப்புறம் என்ன பண்ண, ஒரு நாள் ஒரு எலி பிடிக்கிற அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிற அதை வாங்கி அதுக்கு பிரியமானது தேங்காய் அதை சுட்டு அந்த எலி வீட்டில் மாற்றி வீட்டில் வச்சுட்டாங்க. ஒரு 6 மணிக்கு அவங்க வைக்கிறாங்க. 9 மணிக்கு அந்த எலி மாட்டிக்கிச்சு. சரி, இப்போ இருட்டா இருக்குது, விடிஞ்சாலும் அந்த எலியை கொண்டு எங்கேயோ காட்டில் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிமா அப்படியே அந்த எலியை வீட்டுக்குள்ளே அப்படியே வச்சுட்டாங்க. வச்சுட்டு காலை எழுப்பி போய் அந்த எலி கூட பார்க்குறாங்க. அந்த எலி உள்ள இருக்கு. ஆனா எந்த தேங்காய் துண்டுக்கு ஆசைப்பட்டு உள்ள அந்த எலி போச்சோ அந்த தேங்காய் துண்டை எட்டி கூட பார்க்க, அது தேங்காய் துண்டு பின்னாடி கழித்து எலி கூட பார்த்துக்கிட்டு. ஏன்னா அந்த எலிக்கு மரண பயம் வந்துருச்சு. இந்த கூண்டிலிருந்து நான் தப்பிக்கணும், அதுதான் அவருடைய நோக்கமாயிருச்சு. அந்த ஆசைப்பட்டு வந்த தேங்காவை அதை எதிர்பார்க்கல, அதை சீண்ட கூட செய்யல. கர்த்தருடைய பிள்ளையை நல்லா தெரிஞ்சு கொள்வோம். இந்த பூமியில் எல்லாருக்கும் பிறப்பதும் இறப்பதும் நியமிக்கப்பட்டிருந்தாலும் அந்த மரண பயம் இருந்தால், மரணத்தை ஆண்டவர் ஜெயித்தாரு அறியாது இருந்தீங்கன்னா, இது எளிய போல நாம் என்ன பண்ணுவோம்? காரியங்களை யோசித்து கொண்டிருப்போம், நன்மைகளை நாம் அனுபவிக்காது இருப்போம். இந்த மரணத்தை இயேசு ஜெயித்து அந்த மரணத்தின் வெற்றியை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். நீங்களும் அந்த பூமியை சிகித்திருக்கும்படியா எல்லா பயங்கள் நீக்கப்பட்டவர்களாய் வாழ விரும்புகிறார். எனவே மரணத்தையும் அந்த பாவத்தை அந்த இயேசு கிறிஸ்துவிலே அழித்தார்.
இங்கே வசனம் சொல்கிறது லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எனவே முதலில் நீங்கள் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது, இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே பிசாசினுடைய சகல வல்லமைகளும் அழிக்கப்பட்டது. அவன் கடவுளுக்கு ஈக்குவலவனான் அல்ல, நம்முடைய கால்களிலிருந்து கீழதாக அங்கே இருக்கிறான். ஒரு லட்சமா ஒரு பேப்பர் சிங்கம் நினைச்சுக்க வேண்டியதான். நீங்கள் ஒரு சத்தத்தை அவனை உண்டாக்க முடியும், என்னை மேற்கொள்ள முடியாது என்று சொன்னால் இயேசு அவனை ஜெயித்து விட்டார். இரண்டாவது காரியம் உயிர்த்தெழுதினாலே உண்டான பிரதான காரியம் என்று சொன்னால், the power of death being destroyed. மரணத்தினுடைய வல்லமை, மரணத்து நான் சொன்ன ஏற்கனவே நம்ம ஈஸ்டர்னைக்கு ஒரு கதை சொன்னேன்ல, மரணம் தான் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு மாதிரி இருந்துச்சு. 2000 ஆண்டுக்கு மரணம் தான் மண்புறத்துக்கு முடிவாக தெரிஞ்சு. இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது அந்த மரணத்தினுடைய வல்லமை முறியடிக்கப்பட்டுச்சு. எனவே இரண்டாவது இயேசு சிலுவையிலே அந்த உயிர்த்தெழுந்ததினாலே உண்டான நன்மை என்னென்று சொன்னால், மரணத்தினுடைய வல்லமை அளிக்கப்பட்டது. The power of death been destroyed. எபிரேயர் 2:14 இதை சொல்கிறது. எபிரேயர் 2:14. இனி விசுவாசிகள் மீது மரணத்திற்கு அதிகாரம் இல்லை, மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. ரோமர் 6:23 சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். மரணம் விழுங்கப்பட்டதினாலே நமக்கு கிடைப்பது என்னென்று சொன்னால் எட்டர்னல் லைஃப், நித்திய வாழ்வை ஆண்டவர் வாக்களிக்கிறார். அடுத்து ரோமர் 4:25 விதமாய் சொல்கிறது. ரோமர் 4:25, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அந்த பாவத்தின் விளைவுதான் மரணம். அந்த மரணத்தை ஆண்டவர் ஜெயித்ததினாலே, பாவத்தை ஆண்டவர் அதுக்கான விமோசனத்தை செலுத்ததினாலே மரணம் அவருடைய வல்லமை இழந்தது. மரணம் அவருடைய பிள்ளைகள் மீது அதிகாரம் செலுத்த முடியாது. 1 கொரிந்தியர் 15:54-55 சொல்கிறது. 1 கொரிந்தியர் 15:54-55, மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. மரணம் பாவத்தினால் வந்தது. அந்த பாவத்தின் சாபத்தை ஆண்டவர், பாவம் சாபத்தை கொண்டு வந்தது. இந்த ஆண்டவர் மரணத்தை ஜெயித்ததினாலே பிள்ளைகளே, உங்களை என்னையும் மரணம் ஆட்கொள்ள முடியாது. அதாவது சத்துருவாகிய பிசாசுடைய வல்லமையை அளித்தார், இரண்டாவது மரணத்துடைய வல்லமையை அளித்தார். நிறைய பேர் பார்த்து நான் தெரியாமல் பாவம் பண்ணிடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லை நானும் பாவம் பண்ணிடுறேன் நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த பாவத்தின் விமோசனம் இருக்கிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை எனக்குள் இருக்கும் பொழுது நானும் பாவத்தை மேற்கொள்ள முடியும் என்று விசுவாசிக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அங்கே கலாத்தியர் 3:13 சொல்கிறது. கலாத்தியர் 3:13 தெரிந்த ஒரு வசனம் எடுக்கிறீங்களா? கலாத்தியர் 3:13 சிறிது வாசிக்கலாமா? கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? இதெல்லாம் கடைபிடிக்காட்டி மரணம்னு சொல்லி இயேசு அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி அந்த மரணத்தினுடைய வல்லமை ஒடுக்கினார், இல்லாமல் போகும்படியாக பண்ணினார். ரோமர் 6:9 சொல்கிறது. ரோமர் 6:9, மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. இயேசுவை மரணம் எப்படி ஆண்டு கொள்வதில்லையோ அதே போல அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளையும் மரணம் ஆண்டு கொள்வது இல்லை. அவரை விசுவாசிக்கிற நம்மை மரணம் ஆண்டு கொள்ள முடியாது. அவரை விசுவாசிக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு சொன்ன இந்த உயிர்த்தெழுதல், இயேசு மரணத்தை ஜெயித்தார் என்பதற்கு அது சாட்சியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ரோமர் 8:1 சொல்கிறது, ஆனபடியால் ரோமர் 8:1, ஆனபடியால் கிறிஸ்து இயேசு உட்பட்டவளாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல்
ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஸோ இயேசு மரணத்தை ஜெயித்ததினாலே அவராலே நடத்தப்படுகிற நீங்கள் நான் ஆவியினால் நடத்தப்படுற உங்களுக்கு எனக்கும் இனிமேல் எனது ஆக்கினை தீர்ப்பு இல்லை, உனக்கு அந்த மரணத்தினால் உண்டாகிற விளைவு உனக்கு இல்லை என்று சொல்கிறது. அதே போல் ரோமர் 8:2 போட்டிருக்கு, பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திற்கு நம்மை விடுதலை ஆகின்றே என்று சொல்லி ஒரு பிரமாணம் இருந்துச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ஒரு பிரமாணம் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நித்திய பிரமாணம் அவைகளில் என்னை விடுதலை ஆகின்றே என்று சொல்கிறார் வேதவசனம். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது ஆண்டவர் நம்மை சாத்தானுடைய வல்லமையை அழித்தார் என்பதற்கான உயிர்த்தெழுதல் சாட்சியாக இருக்கிறது. இரண்டாவது, இயேசு மரணத்தை ஜெயித்தார் என்பதற்கு அந்த உயிர்த்தெழுதல் சாட்சியாக இருக்கிறது. மூன்றாவது காரியம், நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு கொடுக்கிறது. the hope been received through the resurrection of Jesus Christ. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலினாலே நமக்கு ஒரு புதிய நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. அங்கே 1 பேதுரு 1:3 பின்பகுதியை விதமாய் சொல்லியிருக்கிறது. 1 பேதுரு 1:3 பின்பகுதி, ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி நமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் என்று சொல்லி மிகுந்த ஒரு நம்பிக்கையை அங்கே இயேசுக்கு உயிர்த்தெழுதல் நமக்கு தருகிறது. இந்த உயிர்த்தெழுதல் மரணத்தை ஜெயிச்சது மட்டுமல்ல, இது ஒரு புதிய வாழ்வை கொடுக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கிறோம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் கெட்டவர்களை நல்லவர்களாக்குவதற்கு அல்ல, மரித்தவர்களை உயிர்ப்பிப்பதற்கு. ஏன் சொல்லுங்க, பாவத்தின் விளைவினாலே நான் மரித்திருந்தேன், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் எனக்கு மறுபடியும் உயிரை தந்தது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் கெட்டவர்களை நல்லவர்கள் ஆக்குவதற்காக அல்ல, மரித்தவர்களை உயிர்ப்பிப்பதற்காக. அதுதான் நம்பிக்கை. நான் உயிர்ப்பிக்கப்படுவேன், நான் இனிமேல் மரணம் என்னை மேற்கொள்ள முடியாது என்கிற புதிய நம்பிக்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எனக்கு உண்டாக்குகிறது. அங்கே வேதம் சொல்லுகிற, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். எனவே இந்த உயிர்த்தெழுதலினாலே நீங்கள் நானும் ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம், வாழ்கிற ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம். அடுத்து நமக்கு இந்த உயிர்த்தெழுதல் எதிர்கால நம்பிக்கை மட்டுமல்ல, நிகழ்கால நம்பிக்கை கொடுக்கிறது. என் ஆண்டவர் அங்கே யோபு சொல்றார், அவருடைய அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலையும் என்ன சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதுதான் பெரிய நம்பிக்கை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கொடுக்கிற நம்பிக்கை உங்களுடைய சகல போராட்ட வாழ்க்கையிலே நீங்கள் நான் சொல்ல வேண்டியது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையை அந்த உயிர்ப்பு நமக்கு கொடுக்கிறது. அடுத்த பாவ மன்னிப்பாக நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பு நம்பிக்கை, அது பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 13:38. அடுத்து புதிதான ஜீவன நம்பிக்கை, நியூ லைஃப், ரோமர் 6:4. அடுத்து நித்தியத்தின் நம்பிக்கை, இந்த உயிர்த்தெழுதலால் நமக்கு உண்டாயிருக்கிறது, அது தீத்து 2:13. அடுத்து நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற நம்பிக்கை, அது ரோமர் 5:9. அடுத்து வாக்கு தத்தங்களுக்கெல்லாம் நான் சொந்தக்காரன் ஆகிறேன் என்கிற நம்பிக்கை, அது கலாத்தியர் 3:14 சொல்கிறது. 2000 ஆண்டுக்கு முன்பதாக மரணம் தான் முடிவென்று இருந்தது, இனி மரணம் முடிவல்ல, நித்திய ஜீவன் என்று இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு சொல்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரா, உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்கள் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை உயிர்த்தெழுதல் நமக்கு தருகிறது. அடுத்து பரலோக நம்பிக்கையை தருகிறது. இந்த உலகத்தில் நம்பிக்கையற்றதை போல நீங்கள் நான் வாழாதபடி ஒரு நம்பிக்கையோடு எனக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் தேவனோடு வாழப்போற வாழ்க்கைக்காய் வாழ்கின்ற அந்த பரலோக நம்பிக்கை ஆண்டுடைய உயிர்த்தெழுதல் மூலமாய் நமக்கு உண்டாயிருக்கிறது. அடுத்து பசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த உயிர்த்தெழுதல் உங்களுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது. நான் உங்களை திக்கற்றவளாக விடேன், உள்ளத்தில் வருவேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் நம்ம அனாதையா விடலை. பசுத்த ஆவி என்னோடு கூட இருக்கிற நம்பிக்கையை இந்த உயிர்த்தெழுதல் எனக்கு தருகிறது, நமக்கு தருகிறது. அப்படி தேவப்பிள்ளைகளே, இப்போதும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இம்மானுவேலராய் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நம்பிக்கையை கர்த்தர் தருகிறார். அடுத்து ஒரு புதிய வாழ்க்கையை இந்த நம்பிக்கை நமக்கு தருகிறது. சொல்லுங்க பார்க்கலாம், வசனம் கரெக்டா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்
புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழித்து போன, எல்லாம் புதிதாயின. இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களை என்னையும் ஒரு புது சிருஷ்டியாக ஆக்கிற நம்பிக்கை அங்கே தருகிறார் பிள்ளைகளே. எனவே அந்த உயிர்த்தெழுதலை விசுவாசித்தால் நீங்கள் நானும் அந்த உயிர்த்தெழும் வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் நான் இன்றைக்கு உயிர்த்தெழுதலை குறித்து உங்களுடைய விசுவாசம் என்ன? உங்களுடைய விசுவாசம் என்ன? நாளவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசித்தால் நீங்கள் நான்கு என்ற மரியாள் கல்லறை கல்வியோடு போகிறார். ஆனால் கல்லறைகளுக்கு வரும் பொழுதோ மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தார். அன்றைக்கு யூதர்களுடைய பழக்க வழக்கம் என்னன்னு சொன்னாச்சுன்னா, மனிதர்களை வணங்கவே மாட்டாங்க. மனிதர்களை வணங்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், முருதைக்காய் ஆமானை வணங்காதனால அவனுக்கு ஆபத்துகளை உண்டாக்கினார். ஆனால் வேதம் சொல்லுது, அதுக்கு முன்னாடி ஏசப்பா அவங்க தொழுது கொள்ளலை. ஆனால் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்போ அவங்க தொழுது கொண்டாங்க. தோமா ஆண்டவரே சொல்லுகிறார், நான் ஆண்டவர் சொல்லாதுப்பா, நான் மனுஷன் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல, அதை அங்கீகரித்துக் கொண்டார். அவர் தொழுது கொள்ளும் பொழுது அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொழுது கொள்ளப்பட வேண்டியவர். பிசாசு தந்திரமாய் பறித்த எல்லாவற்றையும் ஆண்டவர் மீண்டுமாய் நம்முடைய கரங்களை கொடுத்திருக்கிறார். அவர் ஆராதனைக்குரிய தேவன். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கிறோம், வணங்குகிறோம் என்கிற அந்த ஒரு விசுவாசம் உங்களுக்கும் பெரிய வல்லமையையும் ஒரு விசுவாசத்தையும் ஒரு நம்பிக்கையும் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். நிறைய பேர் ஏசப்பா வந்துட்டு போகிறோம், அப்படி இல்லை. அந்த சிலுவைக்கு பின்பு நடந்த அற்புதம் கர்த்தருடைய பிள்ளைகளே எவ்விதமாய் திருச்சபையுடைய வரலாற்றை மாற்றினது, திருச்சபையுடைய இறைகளை மாற்றினது, அதை பின்பற்றினவர்களை வைராக்கியமாய் ஆக்கியது. இயேசு மெய்யாகவே உயிர்த்திருந்தார் என்று சொல்லி இந்த பூமிக்கு அறிவிக்கும்படி அவரை மாற்றியது. எனவே நீங்கள் நான் ஏதோ ஒரு இயேசு என்கிற கடவுளை வணங்குகிறவரால் நினையாதபடி உயிர்த்தெழுந்த மரணத்தை, பாவத்தை, சத்துருவை ஜெயித்தெழுந்த ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன். நான் சொன்னேன் ஏற்கனவே வேதபாட வகுப்பு அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். பழைய துணியும் புதிய துணியும் ஒன்றா இணைக்க முடியாது. பழைய துருத்தியில புது திராட்சரசத்தை ஊற்றி வைக்க முடியாது. அதை சொல்லும்போது என்ன சொன்னோம், பழைய உடன்படிக்கை புது உடன்படிக்கை இணைக்க முடியாது. இதுக்கு ஒருவேளை 7th டே அட்வென்டிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்க இன்னும் பழைய அந்த உடன்படிக்கையில் இருக்கிறாங்க. இப்பொழுது நம்ம ஏன் ஞாயிற்றுக்கிழமை கூடுகிறோம், ஏன் சனிக்கிழமை நாம் கூடுவதில்லை? நாம் இப்பொழுது இயேசுடைய உயிர்ப்பை ஒவ்வொரு நாளும் கொண்டாடுகிறோம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பை நாம் நினைவு கொள்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் தொழுது கொள்கிறோம். எனவே உயிர்த்தெழுதல் சாத்தானுடைய வல்லமையை அழித்து விட்டது, மரணத்துடைய வல்லமையை அழித்து விட்டது. உங்களுக்கு எனக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. இதை விசுவாசிப்போமா? நீங்கள் நான் கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே நிரப்பப்படுவோம். ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். எல்லாம் அன்பின் பரம தகப்பனே, உடைய கிருபை இறக்கங்களுக்காய் கொடானபடி சோத்திரையா. ஏதோ இந்த பூமியில் இருக்கிற மற்ற தெய்வங்களைப் போல ஒரு தெய்வம் என்று நாங்கள் நோக்கி பார்க்கவில்லை. நீ இந்த பூமியிலே வந்து வாழ்ந்து வேத வசனங்கள் சொன்னபடியே பாவத்திற்காய், இந்த மனுக்குலத்தின் பாவத்திற்காய் புனிதராகி நீர் மறித்து நீர் அடக்கம் பண்ணப்பட்டு, ஆனால் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தீர். இந்த உயிர்த்தெழுதலிலே உண்டான விளைவுகள் அநேகம் இருப்பினும் அந்த நாளில் நீ சத்துருவாகிய பிசாசை ஜெயித்தீர். அவன்தானைகளை அடவே பாவத்துக்குள் ஆக்கும் அழிவும் தேடுகிற அந்த சத்துருவின் வல்லமை அழித்து, எங்களை நித்திய வாழ்வில் தடுக்கிற மரணத்தை அழித்து, அவனுடைய அழித்து போட்டு ஒன்றுமில்லாமல் பண்ணினேன். இன்றைக்கு ஒரு புதிய நம்பிக்கை எங்களுக்கு தருகிறேன். உம்மோடு எங்கென்று வாழுகிற வாழ்க்கையை வாக்களித்திருக்கிறேன். நாங்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்கு உடையவர்கள், கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். ஒரு புதிய நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செல்கிறோம். அப்பா, ஏற்படுத்த எல்லா நன்மைக்காக கொடானபடி சொல்கிறோம். புதிய உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களையும் எங்கள் பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. உடைய சீடர்களைப் போல உம்மை பின்பற்றவர்களை எவ்விதமாய் இந்த 1ஆம் நூற்றாண்டிலே ஒரு உமக்காய் வாழ்ந்தார்கள், சாதித்தார்கள். எந்த ஒரு உபத்திரவும் அவர்களை ஒன்று செய்ய முடியவில்லை. அதே போல எங்களுடைய காலங்களிலே உயிர்த்தெழுந்த வல்லமை எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களை மாற்றி வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.